Hello guys, welcome to Geeks Official. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷரா வந்து காலேஜ்க்கு போறீங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் காலேஜ் போகும்போது இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. சோ உங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் எல்லாமே ஷேர் பண்றதுக்காக. சோ வித்அவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்லயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணிடுறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான டிகிரியை வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிகிரிக்கு வேல்யூ அதிகம், அந்த டிகிரி படிச்சு முடிச்சோடனே வந்து வேலை கிடைச்சிடும், அத மாதிரிலாம் வந்து யாருன்னா சொல்றாங்க. உங்களுக்கு வராத, உங்களுக்கு தெரியாத, அதை பத்தி என்னன்னே தெரியாத ஒரு டிகிரிக்குள்ள வந்து போய் விழுகாதீங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இதான் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா டிகிரியும் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. 11th 12th நீங்க எடுத்த குரூப்புக்கு சம்பந்தமா எதெல்லாம் வருது, சோ அதுல எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நீங்க எதுல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க 11th 12th அதுல பேஸ்டான ஆகி நீங்க உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ஓகேன்னு படுற டிகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம், என்ன வந்து எல்லாருமே வந்து நான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், ஓகேவா. சோ நான் வந்து 11th 12th வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். சோ காமர்ஸ் வித் அக்கௌண்டன்சி நான் வந்து எடுத்திருந்தது. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகாம் தான் வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் வந்து அவைலபிளா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பிகாம் தான் படிக்க சொன்னாங்க. பிகாம் வந்து நல்ல வேல்யூ, படிங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்னோட ஃபோக்கஸ் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிசிஏ தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். சோ கவர்மெண்ட் காலேஜஸ்ல போய் கேட்டதுக்கு எனக்கு சீட் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் வந்து மேக்ஸ் குரூப் இல்ல. ஏன்னா பிசிஏ படிக்கிறவங்க மேக்ஸ் கண்டிப்பா வந்து படிச்சிருந்துருக்கணும். சோ இது நீங்க பிரைவேட் காலேஜ்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் காலேஜ்ல ட்ரை பண்ணி எனக்கு அந்த பிசிஏ தான் வேணும்னு நான் சொல்லி நான் பிசிஏ வந்து எடுத்திருக்கேன். நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா நான் வந்து எனக்கு பிடிச்ச குரூப்பை வந்து சூஸ் பண்ணி, எனக்கு பிடிச்ச டிகிரியை சூஸ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிகிரி யாரும் சொல்லாம உங்களோட ஓன் டிசிஷன்ல எடுக்கிற டிகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயும் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்தோ, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்து இந்த காலேஜ்ல இதெல்லாம் நடக்குது, இதுல போய் நம்ம சேர்ந்தா ஜாலியா இருக்கும், சோ ஃபன் ஃபில்டா இருக்கும், காலேஜ் லைஃப் வந்து ஜாலியா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு எந்த ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எதுவுமே பார்த்து நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு கன்வீனியன்டா இருக்கா, டிஸ்டன்ஸ் ஓகேவா இருக்கா, போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் கரெக்டா இருக்கா. வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்க காலேஜ போய் விசிட் பண்ணுங்க. தயவு செய்து நெட்ல வந்து பாத்துட்டு இது நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா காலேஜ போய் விசிட் பண்ணாதீங்க. காலேஜஸ வந்து விசிட் பண்ணி பாருங்க, சுத்தி பாருங்க, கிளாஸ் ரூம்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் பாருங்க, லேப் பாருங்க, எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் நான் மட்டும் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் இதை ஏன் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, பாத்தீங்கன்னா 11th 12th எல்லாமே முக்காவாசி வந்து நான் கோயட்ல தான் வந்து படிச்சேன். சோ அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து கேர்ள்ஸ் காலேஜ் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே தான் சூஸ் பண்ணேன், ஓகேவா. சோ சூஸ் பண்ணி நான் போட்டதுல நான் வந்து பிரைவேட் காலேஜ் தான் வந்து போட்டேன். சோ ஒன் ஆஃப் த பெரிய பிரைவேட் காலேஜ்னு சொல்லலாம். சோ அதுல வந்து நான் போட்டேன் கேர்ள்ஸ் காலேஜ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் பார்க்கல, லேப்ஸ் பார்க்கல, கிளாஸ் ரூம்ஸ் எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் நான் போய் எனக்கு காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல போயிட்டு நான் வந்து ஃபீஸையும் வந்து பே பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது சேரு, அதுக்கப்புறம் சொல்ற கிளாஸ் ரூம், ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் போக போக லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம கட்டின காசுக்கு இது வந்து வர்த்தே கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த காலேஜ் நான் டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டேன். இப்ப நான் வேற காலேஜ் வந்து படிக்கிறேன். சோ அதை பத்தி உங்களுக்கு வீடியோ எதனா வேணும், எதனால நான் டிஸ்கண்டினியூ பண்ணேன், எப்படி டிஸ்கண்டினியூ பண்ற ப்ராசஸ் எப்படி எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோ சூன் அப்லோட் பண்றேன். சோ நீங்க வந்து நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க. தயவு செய்து எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எதனா உங்களுக்கு சரியில்லை, நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிடணும், அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். உங்களுக்கு எதனா சரியில்லை பிடிக்கலன்னு நிறைய காலேஜ் இருக்கு கைஸ், நீங்க வந்து ட்ரை பண்ணி உள்ள போறதுக்கு. சோ நீங்க வந்து நிறைய ஏறி இறங்குங்க காலேஜஸ், நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் விசிட் பண்ணுங்க. இதுதான் நான் என்னோட பெரிய அட்வைஸா இருக்கும். சூஸ் பண்ணிட்டீங்க டிகிரி எல்லாம் கரெக்டா நான் சொல்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து நீங்க வந்து காலேஜ்குள்ள என்டர் ஆறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பயம், எப்படி படிக்க போறோம் காலேஜ்னா வந்து பெரிய பெரிய நிறைய படத்துல பாத்திருப்பீங்க, நீங்க பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க, படிக்கணும், அந்த மாதிரி சில பயம் வந்து இருக்கும். இன்னொரு திங், சிலபஸ் நினைச்சு வந்து பயப்படுவீங்க நிறைய பேரு. சோ எப்படி இருக்குமோ, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்து எப்படின்றத வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லிடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா
30 மார்க் வந்து எடுக்கணும். எல்லா தியரி பேப்பர்லயும் சரி, நீங்க எழுதுற ரிட்டன் எக்ஸாம்ல வந்து செமஸ்டர்ல சொல்றேன், நீங்க எல்லாத்துலயும் 30 மார்க் எடுத்தா போதும். அண்ட் 30 மார்க் நீங்க எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம்னா இன்டர்னல் மார்க் வந்து அவங்க வந்து 25க்கு வந்து போடுவாங்க ஆக்சுவலி. சோ அது வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து யாருமே செமஸ்டர் எழுதவே மாட்டீங்க. 100 மார்க்ஸ்க்கு யாரும் வைக்க மாட்டாங்க. எல்லாமே 75க்கு தான் நீங்க வந்து எழுதுவீங்க. 25 வந்து இன்டர்னல் மார்க் அந்த மாதிரி வந்து வந்துடும். அண்ட் இன்னொரு திங் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் பத்தி பயப்படுறவங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒன் வேர்ட்லாம் வந்து வராதுங்க. நீங்க வந்து 12th பார்த்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஒன் வேர்ட்லாம் வந்து வராது. ஒன் வேர்ட் வர ஒரே சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து 4 செமஸ்டருக்கு வரைக்கும் தான் வரும். 5th and 6th செமஸ்டருக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து வராது. சோ அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்ன மார்க்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிசிஏ பேட்டர்ன் மட்டும் சொல்றேன். மிச்சபடி நான் யார்ட்டையும் வந்து போய் பார்த்தது இல்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரிதான் இருக்கும்ன்றத வந்து நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 2 மார்க் வந்து 10 அட்டன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் வந்து 5 மார்க் வந்து ஒரு 5 அட்டன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் 10 மார்க் வந்து 3 அட்டன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். சோ இதுதான் வந்து பேட்டர்ன். எல்லாத்துக்குமே இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் பேட்டர்ன். சோ இங்கிலீஷ்க்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். அதை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க போற காலேஜ்ல உங்களுக்கு அழகா கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ வந்து காலேஜ் போறவங்க எல்லாருக்கும் ஒரு 16, 17, 18 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச்ல தான் நீங்க வந்து காலேஜ் போவீங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஹையர் ரேஞ்ச்ல கூட ஏஜ்ல கூட சொல்றவங்க வந்து போலாம். சோ நீங்க வந்து உங்களோட நெட் பேங்கிங் இந்த ஜிபே, போன்பே இதை நம்பியே வந்து நீங்க கையில கேஷ் எடுக்காம வந்து போயிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது பெரிய இதுவா சொல்லுவேன். பிகாஸ் எங்க காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச காலேஜ்ல வந்து சொல்றேன். சோ அதுல வந்து போன்பே, ஜிபே எல்லாமே இருக்கு. பட் கேஷ் சில நேரத்துல வந்து ஒர்க் ஆகல, கேஷ் தான் கொடுக்கணும் அப்படின்றவாங்க. அப்ப செம்ம பசியா இருக்கும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிப், நீங்க வந்து ஒரு தனியா வாலெட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்க ஜிபேயும் வச்சுக்கோங்க. பட் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொண்டு போங்க. உங்களோட எதனா எமர்ஜென்சிக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும். சோ அதனால எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கையில கொண்டு போங்க. நீங்க வந்து சில பேர் வந்து வெயிட் தூக்கிட்டு போறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு எல்லாருமே வந்து ஒரே நோட்ல எல்லா சப்ஜெக்டையும் வந்து பேக், ஃப்ரண்ட், நடுவுல அப்படின்னு எழுதி வைப்பீங்க. சோ அந்த தப்ப வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. சில டைம்ல நீங்க வந்து ஒரு வேற வேற சப்ஜெக்ட் மேம்ஸ் வந்து ஒரே நேரத்துல நோட் சப்மிட் பண்ண சொன்னா கூட நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. சோ மேபி நீங்க வந்து உங்களால வெயிட்லாம் தூக்க முடியாது, நீங்க வந்து ஒரே நோட் தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து கிளாஸ்மேட்ல வந்து ஒரு டைரி மாதிரி வந்து ஒண்ணு இருக்கும். அதோட பிக்சர் வேணா நான் வந்து சைட்ல வந்து ஆட் பண்றேன். சோ அது மாதிரி நோட் வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டே வந்து பத்தாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் செப்பரேட் நோட் போடுறது வந்து நல்லதுன்ற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும், உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல படிக்கவும் ஹெல்ப் ஆகும். சோ இந்த டிப் வந்து மறக்காம வந்து எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து நோட்ஸ் வந்து எடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கூல் டைம்ல வரைக்கும் நம்ம நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்க மாட்டோம் கைஸ். நிறைய பேருக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னே தெரியாது. சோ அதை சிம்பிளா சொல்லிடுறேன். நோட்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து டீச்சர் வந்து லெசன் எடுக்கும் போதும் சரி, சோ அதே எதனா போர்ட்ல இம்பார்ட்டன்டா எழுதி போடுறாங்கன்னாலும் சரி, கண்டிப்பா அதெல்லாம் எழுதாம விட்டுறாதீங்க. அதெல்லாம் ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு வந்து ஃபன்னா தெரியும். அதே வந்து சில நேரத்துல கொஸ்டினா கூட எக்ஸாம்ல வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் எழுத வந்து சொல்லல. லிசனிங் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு டேக்கிங் அ நோட்ஸ். சோ அதுதான் ரொம்ப மெயின். நீங்க வந்து அவங்க சொல்றதுல எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க சொல்றதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை பாயிண்ட் போட்டு அந்த டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது 2 மார்க்ஸா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பாயிண்ட்ஸ் டெவலப் பண்ணி ஒரு 5 மார்க் 10 மார்க் கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். சோ அதனால நோட்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ரஃப் நோட் எப்பயுமே கொண்டு போங்க எக்ஸ்ட்ராவா. அவங்க சொல்றத அந்த என்ன சப்ஜெக்ட்னு போட்டுட்டு ஒரு பாயிண்ட் போட்டுட்டு எஃபெக்டிவா அவங்க சொல்றத உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் படுதோ சோ அதை வந்து நோட் பண்ணிட்டு வந்துருங்க. சில காலேஜ்ல வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது. அவங்க வந்து சொல்லுவாங்க, டிக்டேட் பண்ணுவாங்க, நீங்க எழுதுங்கன்னே சில காலேஜஸ்ல சொல்லுவாங்க. சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜ்ல வந்து இதுதான் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் இப்போதைக்கு நீங்க நோட்ஸ் எடுங்க. இப்ப நோட்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்பவே இதுவாயிடுச்சு. சில நேரத்துல மேமுங்களே வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும், டேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் டிக்டேட் பண்ற நோட்ல எழுதிக்கோங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்பெல்லாம் நீங்க வந்து இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் திங், உங்களுக்கு வந்து ஸ்பீட் ரொம்ப வேணும். நீங்க வந்து அவங்க கடகடன்னு சொல்லுவாங்க சில பேர் ஸ்லோவா சொல்லுவாங்க. சோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுத்து நீங்க எழுதுறதுக்கு உங்க கையில வந்து சத்து வேணும். சோ இதுதான் வந்து மெயினா வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க ஒரு விஷயம்.
சோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடயே போயிட்டு அப்படியே ஜாயின் ஆகுறவங்களும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாதீங்க. நீங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் நான் பட்டதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாதீங்க. சோ அவங்க அப்படி இருக்கணும். நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்ட மட்டும் தான் பேசணும், அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். அந்த மாதிரிலாம் நீங்க தயவுசெய்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போயிடாதீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற எல்லாருமே இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. சோ இது என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாதீங்க. எல்லார்கிட்டயும் பேசுங்க, பேசுறவங்க கிட்ட பேசுங்க. தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆனா மட்டும், உங்க க்ளோஸ் ஹார்ட் ஃபீல் ஆனா மட்டும் வச்சுக்கோங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க வேணாம்னு நான் சொல்லல. எனக்கு வந்து பெருசா ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் வந்து யாரும் கிடையாது. எனக்கு வந்து நான் எல்லார்கிட்டயும் பேசுவேன். நான் எல்லாருமே என்னோட கிளாஸ்மேட்ஸ் அவ்வளவுதானே தவிர நான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பெருசா நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏன்னா நான் நிறைய வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்ல. டிப் நம்பர் 8 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாட்டர் பாட்டில், ஸ்நாக், லஞ்ச் எதுவுமே வந்து இல்ல காலேஜ் லைஃப்ல கொண்டு போக மாட்டீங்க. பிகாஸ் ஸ்டைலுக்கு ஒரே ஒரு நோட் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. சோ அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா எல்லா காலேஜஸ்லயும் 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் பிரேக் விடுவாங்க. சோ அந்த நேரத்துல வந்து நீங்க கண்டிப்பா உங்களோட ஹெல்த்தை வந்து கான்சியஸா நீங்க பார்த்தே ஆகணும். நீங்க சாப்பிட்டே ஆகணும். சோ வெயிட்டா இருக்குன்ட்டு அதை தூக்கிட்டுலாம் போகாமலாம் விட்டுறாதீங்க. தயவு செய்து ஒரு வாட்டர் பாட்டில், அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்காவது எடுத்துட்டு போங்க. நீங்க லஞ்ச் எடுத்துட்டு போங்கன்னு கூட நான் சொல்லல. சோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்காவது வந்து எடுத்துட்டு போங்க. நைன்த் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேம் ஆர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து நிறைய அசைன்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, ரெக்கார்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டைம் டேட் வந்து சொல்லிடுவாங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்களா அந்த 1 வீக் குள்ளேயே அதை முடிச்சிட வந்து ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுக்கு நிறைய வந்து படிக்கிறதுக்கு நிறையவே இருக்கும். சோ இந்த வேலையை நம்ம லாஸ்ட் டைம்ல வச்சுட்டு எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து முடிக்க முடியாது. சோ அந்த டைம் அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு 1 டே பிஃபோராவே நீங்க முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. அசைன்மெண்டா இருந்தாலும் சரி, ரெக்கார்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டெட்லைன் கொடுத்து அதை தாண்டி போற மாதிரி வந்து வச்சுக்காதீங்க. சோ ஆன் த டைம் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல வந்து கிளாஸ் டைம்ல, பிரேக் டைம்ல கூட வந்து மொபைல் வந்து அலோட் கிடையாது, எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மாட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து போனை வாங்கி வச்சிருவாங்க. ஒரு காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா கன்சிடர் பண்ணுவாங்க. மொபைல் போன் யாரா யூஸ் பண்ணதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா புடிங்கி வச்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர வரைக்கும் வந்து தர மாட்டாங்க. சில காலேஜஸ்ல 3 இயர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது தான் வந்து கொடுப்பாங்க. சில காலேஜஸ்ல வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கொடுத்துருவாங்க. சோ அதுக்குன்னு சொல்லிட்டு மொபைல் வந்து எமர்ஜென்சினா மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலோ மெசேஜோ எதனா வந்து பண்றதெல்லாம் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த பிரேக் டைம்ல எல்லாருமே சுத்தி எடுக்கிறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து எடுத்து மாட்டிக்காதீங்க. மொபைல் போன்ஸை பிரேக் டைம் அண்ட் லஞ்ச் டைம் எதுலயுமே வந்து கொஞ்சம் எடுக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. இருக்கிற ஒரு காலேஜ் போற அந்த காலேஜ் பீரியட்ல வந்து அந்த காலேஜை மட்டும் ஸ்டடிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரியர் மட்டும் தயவு செய்து வச்சிடாதீங்க கைஸ். ஏன்னா நீங்க வந்து அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சும்மா பயன்படுத்துறதுக்காக வந்து சொல்லல. இப்ப அந்த அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ஏன்டா அரியர் வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இஃப் இன்கேஸ் நீங்க வந்து மேக்ஸ் 1ல அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் 2 வந்து இப்ப எழுத போறீங்க, செம் 2க்கு போயிட்டீங்க, மேக்ஸ் 2 வந்து எழுத போறீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் 2 வந்து மார்னிங் வந்து எழுதிடணும். ஓகேவா? சோ மேக்ஸ் 2 வந்து மார்னிங் எழுதிட்டு 1 hour வந்து கேப் விடுவாங்க. அதுக்கப்புறமே மேக்ஸ் 1 போயிட்டு அதே டேட்ல வந்து நீங்க போய் எழுதுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி அரியர் வச்சீங்க அப்படின்னா அடுத்து எழுதுற பேப்பர் வந்து டஃபா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் வந்து அரியர் வச்சது கிடையாது. சோ அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என் காலேஜ் மேட்ஸை பத்தி கேட்கும் போது அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சோ எனக்கு அதை பத்தி தெரியல. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து வந்து அரியர் மட்டும் வைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் லாஸ்ட்ல வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே சப்ஜெக்ட்ல படிக்க முடியாது. அரியர் வச்சிட்டீங்கன்னா 2 சப்ஜெக்ட்டுமே படிக்கணும். போன செம் படிச்சதும் படிக்கணும், இந்த செம் படிக்கிறதையும் படிக்கணும். சோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ மேக் ஷூர் நீங்க அரியர் வைக்காம படிச்சிருறது நல்லது. நீங்க ஜஸ்ட் 30 மார்க் தான் வந்து எடுக்க போறீங்க. 30 மார்க் 35 மார்க்குக்கு எய்ம் பண்ணி எழுதுங்க. ஜஸ்ட் பாஸ் ஆகிறவங்க சொல்றேன். மார்க் வந்து ஸ்கோரே பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. மார்க் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுங்க. பட் நீங்க உங்களுக்கு சுத்தமா அந்த சப்ஜெக்ட் நினைச்சாலே பயமா இருக்கு, ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி பட்சத்துல மட்டும் நீங்க வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு ட்ரை பண்ணி எப்படின்னா எழுதுங்க. அரியர் மட்டும் தயவு செய்து வந்து வச்சிடாதீங்க. இது நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட். ஸ்கில்ல வந்து தயவு செய்து வந்து கத்துக்கோங்க கைஸ். ஸ்கில்னா என்னன்னே தெரியல. எனக்குமே வந்து காலேஜ் என்டர் ஆகும் போது ஸ்கில்னா என்னன்னே எனக்கு வந்து தெரியாது. பட் ஸ்கில்ன்றது வந்து உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டிகிரில நிறைய அரியரே வச்சிட்டீங்க, இல்ல நீங்க 12th முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் காலேஜே போகல அப்படின்னாலும் ஒரு வேலைக்கு ஒரு பேசிக்கா ஒரு
20K சேலரி வாங்குற ஒரு கம்பெனில கூட ஸ்கில் இல்லைன்னா உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. நீங்க என்னதான் வந்து 4 டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கில்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் டிகிரியோட ஸ்கில்லுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்கில் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிகிரி வந்து ஜஸ்ட் நீங்க என்ட்ரி லெவலுக்கு மட்டும் தான். நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்களா, ஓகே நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு மட்டும் தான் அந்த டிகிரி வந்து யூஸ் ஆகும். மிச்சபடி பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ஸ்கில் தான் உங்களோட சேலரிய வந்து பேசும். ஓகேவா? சோ ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்றது, நீங்க எந்த ஃபீல்டுல போகணும் இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வந்து அதை பத்தி பெரிய நாலேஜ் கிடையாது. எனக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. சோ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸ்கில் பத்தி, சோ அதை எப்படி சூஸ் பண்றது, அதை எப்படி படிக்கிற, டெப்தா ஃப்ரீயா படிக்கலாமா, பே பண்ணி படிக்கலாமா, சோ இது மாதிரி எல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல, அது ரிலேட்டடா எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோல வந்து 12 டிப்ஸ் வந்து ஃப்ரெஷருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கான கடைசி எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 12 பாயிண்ட்ஸை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வந்து சொல்றேன். கைஸ், தயவு செய்து உங்க கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க ஒரு கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான், ஒரு ப்ராப்பர் லெவலான கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க இன்டர்வியூலயே செலக்ட் ஆவீங்க. உங்க பேசவே தெரியல அவ்வளவுதான். நீங்க நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. சோ அதெல்லாம் ஓகே, நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதா இருந்தாலும் உங்களால கத்துக்க முடியும். ஓகேவா? சோ அதனால கம்யூனிகேஷனை தயவு செய்து இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப மஸ்டா சொல்றேன். நீங்க படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, ஓகே, ஒரு சைட்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் டெய்லியும் ஒதுக்கி அதுக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கிலீஷ் வந்து கத்துக்கோங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் காலேஜ் ரிலேட்டடா சரி, எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், அது மாதிரி எதனா ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாம் போடுவேன். அண்ட் ஒன் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ எண்ட்ல நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கோஸ்ட் ரிலேட்டட் வீடியோஸ் லைக் கோஸ்ட் சேலஞ்சஸ் அந்த மாதிரிலாம் வந்து போடலாமா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயம் இல்லாத பொண்ணு அப்படிலாம் கிடையாது. நான் வந்து பேய்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து பயம் தான். பயம் இருந்தாலும் பட் அதை பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்ன்றது ஆர்வம் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கு. சோ அதனால இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட கேக்குறேன், அந்த மாதிரி கோஸ்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எதனா போடலாமா அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until this, bye from Geeks. Bye.